இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா, அன்பார்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை. இறை இரக்க ஆண்டவர், இருதயத்தின் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். எனவே இயேசுவினுடைய இதயம் நமக்காகவே துடித்து கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கம் நம்மீது பொழியப்படுகிறது என்பதை புரிந்து இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சியிலே பயன்பெறுவோம். இறைவனை நாடிச் செல்வோம். நற்கருணை நாதரை முகமுகமாக தரிசித்து நமது உறவை கடவுளோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள முயற்சிகள் எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை புனிதர்களான கோஸ்மாஸ், தமியான், மறைசாட்சியினுடைய நினைவை கொண்டாடுகிறது. யார் இவர்கள்? என்ன சாதித்தார்கள்? பிரியமானவர்களே, உங்களை போன்று என்னை போன்று ஒரு எளிமையான மனிதர்கள் தான் இவர்கள். ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான். மருத்துவம் படித்து நல்ல மருத்துவராகவே இருவருமே இருக்கிறார்கள். இருவருமே அண்ணன் தம்பிகள். அப்ப இருவருமே சேர்ந்து மருத்துவம் செய்கிறார்கள். இலவச மருத்துவத்தை ஆரம்பிக்கிறார்கள். யாரு வந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர்களால் முடிந்தது எல்லாம் இலவசமாகவே செய்து அந்த மக்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி இலவசமாக செய்யறதுனால மக்கள் அலைமோதியது. அவர்கள் இருவருமே கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள். அதனால இவர்களுடைய வாழ்க்கையை, இவர்களுடைய நம்பிக்கையை வருகிற மக்களும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். நாங்களும் இயேசு பின்பற்றோம். நீங்க இவ்வளோ ஏழைகளுக்காக ஃப்ரீயா இலவசமா செய்யறப்போ அப்ப அந்த கடவுள் எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கிறார், அந்த கடவுளை நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அவர்களை பின்பற்றுகிறார்கள். இதை அறிந்த அந்த ரோமானிய தலைவர் கோபம் கொள்ளுகிறார். எப்படி எல்லாமே பணத்துக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏழை எளியவங்களுக்காக இலவசமா செய்யறானே, அதுவும் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறானே, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிறைப்பிடிக்கிறாங்க. டார்ச்சர்னா டார்ச்சர், அந்த மாதிரி துன்பப்படுத்தி அவங்க இருவருமே இயேசு மறுதளிக்கணும், அந்த இலவசமா செய்யற மருத்துவ பணி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க. கடைசி வரைக்கும் இருவருமே, ரெண்டு அண்ணன் தம்பியுமே எந்த துன்பத்துக்கும் பயப்படாம நாங்க கடவுளை பத்தி தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தார்கள் இறுதி வரை. கடைசியில தங்களுடைய இறுதி இரத்தத்தை சிந்தும் அளவுக்கு அவர்கள் மறைசாட்சியாக துண்டிக்கப்படுகிறார்கள். அப்படி அந்த கடவுள் மீது, இயேசு மீது, அவர்கள் செய்கிற பணியின் மீது உறுதியாக இருந்ததனால், நல்ல பணி செய்ததனால், நல்ல மனிதராக கடவுளோடு நம்பி வாழ்ந்ததனால் திரு அவையானது இவர்களை புனித நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சகோதரர்கள் இருவருமே இன்று தாயாம் திரு அவையால் அனைத்து மருத்துவர்கள், செவிலியர்களினுடைய பாதுகாவலர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாவலர் இவங்க தான் டாக்டர்ஸுக்கும் நர்சஸ்க்கும் பாதுகாவலராக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படி நம்மை போன்ற ஒரு எளிமையான மனித குடும்பத்தில் வாழ்ந்து மறைசாட்சியாக மறைத்து இன்றும் புனிதராக பல்வேறு புதுமைகள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நற்செய்தி அறிவிப்பு எளிமையாக இருந்தது, உறுதியாக இருந்தது, முழுமையான அர்ப்பணத்தில் இருந்தது. இப்படி நாமும் அவர்களை போன்று வாழ்ந்து நல்ல மனிதர்களாக நம்மால் முடிந்த வரை இலவசமாக எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய முடியுமா என்று யோசிப்போம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவையானது இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 9 இறை வார்த்தைகள் 18 22 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், இயேசு சீடர்களை பார்த்து நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். சிலர் சொல்றாங்க, உங்களை பார்த்து இறைவாக்கினர் எலியா என்கிறார்கள், பெரிய இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள். திரும்ப கேட்கிறாரு, நீங்கள் நான் யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொல்றாரு, நீரே மெசியா, கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கும் சொல்லாத. இன்னொரு விஷயத்த சொல்றாரு, இறுதியா நான் பலவாறு துன்பப்படவும் மறிக்கவும் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததில் எனக்கு கிடைத்த இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்து, தான் யார் என்று இந்த பகுதியிலே சொல்லுகிறார்.
தன்னை அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளம் என்ன? துன்பத்திலிருந்து தான் எனது வாழ்க்கையில் வெற்றி. நான் கடவுள் மேலிருந்து வந்தவன், கடவுள் என்னுடைய தந்தை என்னை அனுப்பினார் இருந்தால் கூட நான் துன்பப்பட்டுத்தான் வெற்றியை சந்திப்பேன் என்ற ஒரு செய்தியை இந்த நற்செய்தியின் மூலமாக இயேசு நமக்கு கற்பிக்கிறார். இதுதான் மைய கருத்து. அப்ப நம்முடைய மனித வாழ்க்கையில துன்பம் அது இல்லாம நான் வெற்றியை மட்டும்தான் அனுபவிக்கணும், சுகத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும், இன்பத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. இல்லை, கடவுளே துன்பத்தின் வழியாகத்தான் வெற்றியை அடைகிறார். எந்த ஒரு வெற்றியுமே அதில் துன்பம் உண்டு, துன்பம் இல்லாமல், வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் வெற்றி அடைய முடியாது என்ற உறுதியான செய்தியை சொல்லுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பகுதியினுடைய முக்கியமான 2 கருத்துக்களை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் கருத்தாக, இயேசு தன்னை யார் என்று அடையாளப்படுத்துகிறார். இயேசுவினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த துன்பமும் வெற்றியும், சிலுவையும் அவருடைய உயிர்ப்பும் தான் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார். யார் என்று சொல்லுகிறார்கள்? ஃபீட்பேக் கேட்கிறார் இல்லையா? அப்ப இப்படிதான் சொல்றாங்களே, அப்ப என்னை பத்தி இதுதான் தெரியுமா மக்களுக்கு? இல்லை, அதுல ஒரு உண்மை இருக்கிறது. நான் வந்ததுடைய நோக்கமே நான் துன்பப்படுவேன், பிறகு உயிர்ப்பிப்பேன் என்ற ஒரு செய்தியை தெளிவாகவே இந்த நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். அதையெல்லாம் கேட்டு வியப்படைகிறாங்க. என்னது, இவ்வளோ புதுமை செய்வரே ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள செயல்கள்லாம் செய்கிறீர், ஆனால் நீங்க துன்பப்படணும், இறக்கணும், உயிர்க்கணும்னு சொல்றீங்களே, இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு வியக்கிறார்கள். ஆனால் இதுதான் உண்மை. இயேசு சொல்றார், இதுதான் என்னுடைய அடையாளம். பாருங்க, என்னை பத்தி தவறாக புரிந்து கொண்டார்கள். இந்த ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, நம்ம மற்றவங்க கிட்ட போயிட்டு நான் யாருன்னு கேட்டா தான் மக்கள் நம்ம பத்தி புரிஞ்சுக்குவாங்க. நான் நினைச்சிருப்பேன் ஒண்ணு, நான் இதுதான் இதற்காகத்தான் வந்திருக்கேன், இப்படித்தான் பணி செய்யணும். ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு வித்தியாசமா இருக்கும். அதனுடைய என்னுடைய உண்மையான பணி, என்னுடைய சேவை மக்களுக்கு என்ன என்பது அவர்களுக்கு புரியாமல் போயிடும். அதை தெளிவுபடுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். நான் யாரு தெரியுமா? துன்பப்பட வந்தங்க, உயிர்ப்ப மறிச்சு 3ஆம் நாள் உயிர்த்த வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இது என்னுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே மக்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டால் அதை நாம் திருத்த வேண்டும். இல்ல, இது என்னுடைய குணம் இல்லைங்க, நான் இப்படிப்பட்டவங்க. நம்முடைய வாழ்க்கையில சில தவறாவே புரிஞ்சுக்குவாங்க. நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம வெளிப்படுத்தணும். இல்ல, நீங்க ஒரு சின்ன விஷயங்க, நான் ஒரு கோவப்படுறேன்னா அதை பார்த்துருந்தோம், ஐயோ இவன் பெரிய கோபக்காரன். ஒரு சில நேரத்தில் நம்மகிட்ட பணம் இருக்காது, அந்த நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், இவன் கஞ்சா பிசுனாரி அப்படின்னு ஒரு பேர் வச்சு சூட்டிடுவாங்க இல்லையா? இல்லை, அது நான் அல்ல அப்படின்னு நம்ம பத்தி சிலருக்கு புரிய வைக்கணும். இயேசு தன்னை புரிய வைக்கிறார். ஃபீட்பேக்கும் கேட்கணுங்க, என்னன்னு நினைக்கிறீங்க என்னை பத்தி அப்படின்னு. அந்த தெளிவு நம்ம மக்கள்கிட்ட நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவினுடைய வாழ்க்கையின் மூலமா கற்றுக்கொள்கிறோம். 2வது கருத்தாக, இயேசுவினுடைய பணி என்ன பணினா துன்பமும் உயிர்ப்பும். அப்ப இவர் வந்து பணி செய்யறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, துன்பப்படணுங்க, நல்லா கஷ்டப்படணும், சொகுசா நான் நல்லா படிச்சுட்டு ஏசி அறையில நல்லா வீல் சேர்ல உட்காந்து அப்படியே சுத்தி அப்படியே உட்காந்துட்டு எழுந்திரிச்சு நடக்காம கூட இருக்கிறது கிடையாது. கடுமையா உழைக்கணுங்க, நல்ல உடல் உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் துன்பப்பட வந்திருக்கிறேன். துன்பம்னா அவமானங்கள், வேதனைகள், வலிகள், கசப்பான உணர்வுகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் துன்பமா ஏற்றுக்கொள்ளுவேன். அதன் மூலமாக நான் உயிர்ப்பிப்பேன், மரித்து உயிர்க்க, இதுவரையும் யாரும் செய்யாத ஒன்றை செய்ய சாதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய பணியே இந்த துன்பங்கள் என்று தான் இயேசு அழகாக அறிக்கையிடுகிறார். இந்த 2 கருத்துக்களும் மைய கருத்து வைத்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம் கூட நமது வாழ்க்கையிலே சிறு சிறு துன்பங்களையும் சிறு சிறு நல்ல செயல்களையுமே நம்ம ஒரு பெரிய பாரமா எடுத்துக்கொள்ளாமல் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையாக எடுத்துக்கொண்டு அதை சந்திக்க வேண்டும். துன்பங்களையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாகவே இயேசு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, சின்ன சின்ன துன்பங்கள் தான். நம்ம கடவுளை போல பெரிய துன்பத்தை நம்ம போய் அனுபவிக்க போறது கிடையாது, சிலுவை சுமக்க போறது கிடையாது. வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, குடும்பங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், தவறாக புரிந்து கொள்ளலாம், நம்ம பேரை கெடுக்கலாம், நமக்கு எதிராக பொறாமைப்பட்டு ஏதாவது செய்யலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துன்பங்களை எல்லாம் நம்ம எளிதாக ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போன்று நானும் இயேசு எனக்கு யாராக இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா?
என்னை மக்கள் யார் என்று நினைக்கிறார்கள் என்று கேட்க முடியுமா? இயேசுவை போன்று நானும் எனது வாழ்க்கையில் துன்பத்தின் வழியாகத்தான் வெற்றி உண்டு என்பதை புரிந்து கொண்டு வாழ முடியுமா? சிந்தித்தவர்களாக கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. இந்த நாளிலே சிறப்பாக வெள்ளிக்கிழமை வேளையிலே இரக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக இருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் இதுதான் வாழ்க்கை என்று அதிலிருந்து மீண்டு அவர்கள் வெற்றியை காண்பதற்கும் நல்ல வாய்ப்பை கொடும் தெய்வமே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கைவிடாதேயும், அவர்களோடு பயணம் செய்யும், அவர்களை உமது கரங்களிலே தாங்கிக் கொள்ளும். துன்பங்களிலிருந்து, உடல் வியாதியிலிருந்து, உறவுகள் மத்தியில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து, மன உளைச்சலிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இவர்கள் எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் துணையாக பாதுகாப்பாக இருக்கட்டும். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதவரை தொட்டு குணப்படுத்தி அந்த இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கும். எல்லா நேரங்களிலும் நல்லவர்களாக வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.